ஆன்டாரியோ மாகாண அரசாங்கம் புதிய வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்களுக்கான வரிச்சலுகையினை அறிவித்திருக்கிறது. புதிய கட்டுமானத்தில் வீடொன்றை கொள்வனவு செய்கின்ற போது உங்களுக்கான 13% HST நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மில்லியன் முதல் $1.5 மில்லியன் வரையான வீடுகளுக்கு $130,000 வரையில் நீங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக $1 மில்லியன் பெறுமதியான ஒரு வீட்டை நீங்கள் கொள்வனவு செய்வதாக இருந்தால் அதன் விற்பனை பெறுமதி $8,70,000 இருக்கும். அல்லது நீங்கள் 1 மில்லியனுக்கான மோட்கேஜை பெற்றால் உங்களுக்கு $130,000 கவர்மெண்ட் ரீபேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வித்தியாசமான கட்டுமான நிறுவனங்கள் வித்தியாசமான முறையிலே இதை அணுகுகிறார்கள். இதன் மூலமாக நீங்கள் செலுத்த வேண்டிய டவுன் பேமெண்ட்டில் $25,000 வரையில் குறைவு ஏற்படுகிறது. பொதுவாக $1 மில்லியன் வீட்டை கொள்வனவு செய்வதாக இருந்தால் $2 லட்சம் உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டாக தேவையாக இருக்கும். அது $1,75,000 குறைவடையும். அதே வேளையில் நீங்கள் செலுத்த வேண்டிய மாதாந்த மோட்கேஜ் தொகை சாதாரணமான வட்டி வீதத்தில் பார்க்கின்ற போது சராசரியாக $500 வரையில் குறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதல் தடவையாக வீட்டை கொள்வனவு செய்கின்றவர்கள் அல்லது ஒரு புதிய வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே உங்களுடைய குடியிருப்பிற்கான வீடாக புதிய வீட்டை தெரிவு செய்கின்றவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த சலுகையினை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது வீட்டை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் இந்த காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். முன்னர் கட்டிய வீடாக இருந்தாலும் சரி, அதை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன? இது வீட்டுச் சந்தையில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? வீட்டுச் சந்தையில் ஏற்கனவே இருக்கின்ற வீடுகளில் இவ்வாறான அறிவிப்பு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? உண்மையில் இவ்வாறான வீடுகளை கொள்வனவு செய்வது அதிகளவு அனுகூலங்களை தருமா, அல்லது இதில் எப்படியான சவால்கள் இருக்கிறது என்று பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒன்று, எவ்வாறான சலுகைகள் இருந்தாலும் எவ்வாறான விலை மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார நிலை சார்ந்து நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதாரம் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு போதுமானதாக இருந்தால், நிரந்தரமான வருமானம், போதுமான அளவு சேமிப்பில் உங்களுக்கான டவுன் பேமெண்ட் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வீட்டை கொள்வனவு செய்வது பற்றி சிந்திக்கலாம். அதை தாண்டி இவ்வாறான சலுகைகள் அல்லது சந்தை மாற்றங்கள் என்பதை மனதில் கொண்டு மட்டும் நீங்கள் முடிவுகள் எடுக்க முடியாது. உங்களுடைய பொருளாதார நிலை சார்ந்து முடிவுகள் எடுக்கின்ற போதுதான் அது பாதுகாப்பானதும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்தும் சொல்லி வருகிறோம். தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.